உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அடிக்கடி என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மா உங்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா தான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ண ஏன்டா நீ கல்யாணம் பண்ணன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என் அம்மா மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களையும் தமிழையும் பார்த்தப்போ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன வச்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க காட்டுற நன்றி தானா இதெல்லாம்? டேய் 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 உர்ரா, கோவத்துல ஏதோ பேசிட்டாங்க. விடு, கோயில் இது, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? யார கூட்டிட்டு போகணும்? ஏண்டா அழகரு, ஆதினா என்ன பைத்தியக்காரன், ஏமாளி, முட்டாள்னு எழுதி ஒட்டியிருக்கா? டேய், நானும் மனுஷன் தாண்டா மாப்ள. எனக்கும் வலிக்கும், அழுக வரும், கோவம் வரும். டேய் விடுறான்றல, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏடா திரும்ப திரும்ப வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்க? இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னடா இருக்கு? எப்ப எங்க அம்மாவை என் வாழ்க்கையில இல்லைன்னு ஆயிடுச்சோ, இதுக்கப்புறம் இந்த பாரதியும் என் வாழ்க்கையில இல்ல. எங்க அம்மா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கையே இல்லைன்றதுக்கு அப்புறம் எதுக்கு இவங்கெல்லாம்? இன்னையோட, இந்த நிமிஷத்தோட ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவில் இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு பாரதி வேண்டாம். பாரதி, வாழ்க்கையில முத தடவையா உங்க முகத்தை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இந்த நிமிஷம் நான் உங்களை லவ் பண்ணதுக்காக எனக்கு நானே அவமானமா நினைக்கிறேன். உங்களை நான் பார்க்கறது இதுதான் கடைசியா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த முகத்தை நான் பார்க்க போறதும் இல்ல, பார்க்க விருப்பமும் இல்ல. குட் பை. அப்பா ப்ளீஸ் பா, என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. தமிழ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் இப்படிதான் எங்க அம்மா கிட்ட போகாதீங்கன்னு கெஞ்சினேன். ஆனா அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. அப்பா ப்ளீஸ் பா, போகாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிரு தமிழ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.